கடந்த கால போராட்டங்களை பத்தி நினைத்து பார்த்தால் நீங்களே அதை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. இந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டானதா என்று நீங்களே வாய் மேல கைய வைக்கின்ற அளவுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக உருவாகியிருக்கும். அதையெல்லாம் நீங்க நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய உடம்பே சிலிர்க்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நிலைமைக்கு நீங்க இப்போது வந்து இருப்பீங்க. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கைய நீங்க வாழ்றதே இல்லைங்க. அது ஒரு ராஜாவின் பயணம் போலத்தான் உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் இருந்திருக்கும். ஒரு ராஜா தான் சிம்மம் ராசி அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே அவங்க எப்பொழுதுமே ஒரு தலைவன், ஒரு ராஜா, எல்லாரையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு கடவுள் போலத்தான் நீங்க எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டும் இருந்திருப்பீங்க. அது போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக இருந்திருக்கும். வெளியில் நீங்கள் எப்போதும் தன்னம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே இருப்பீங்க. உயர்ந்த மனநிலை உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். யாராவது ஒருவர் உதவி கேட்டு வந்தால் கூட உடனடியாக அந்த ஒரு உதவியை நீங்க ஏற்படுத்தி கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. எல்லோருக்கும் உதவிக்கரம் நீட்டுபவராக எப்போதுமே நீங்க தோன்றுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். ஆனா அந்த தைரியமான முகத்தின் பின்னால் எத்தனை காயங்கள், எத்தனை போராட்டங்கள் இருந்தது என்பதை யாரும் முழுமையாக அறியாமலே இருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க எவ்வளவு தைரியமான மனிதரா நீங்க மாறி இருக்கீங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி நீங்க எவ்வளவு மனிதரை பார்த்தீங்க, எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டது, யாரெல்லாம் உங்களை தேடி வந்து அவமானப்படுத்தினார்கள், தேவையில்லாம பேசினாங்க அப்படின்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தாண்டிட்டு வந்தாதாங்க நம்முடைய வாழ்க்கையில ஒரு தைரியமான ஒரு மனிதரா மாற முடியும் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டா இருப்பது உங்களுடைய வாழ்க்கையாக மட்டும்தாங்க இருக்கும். உங்களுடைய ஆரம்ப வாழ்க்கை பொறுப்புகள் நிறைந்த காலங்களாக இருக்கும். சின்ன வயதிலிருந்து நீங்க மற்றவங்களை விட அதிக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர்களாக சிறு வயதிலிருந்து நீங்க இருப்பீங்க. குடும்பத்துல ஒரு முக்கியமான ஒரு மனிதராகவும் நீங்க எப்போதுமே பார்க்கவும் படுவீங்க. மற்றவங்க கவலையின்றி நீங்க வாழ்ந்த நேரத்தில் நீங்கள் நான் இதை எப்படி சரி செய்வது என்று யோசித்து கொண்டிருந்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். இது உங்களுக்கு சிறு வயதிலிருந்து இந்த ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள்ள உங்களை நிச்சயமா ஓடவும் வைத்திருக்கும். இந்த ஒரு பொறுப்புகள் தாங்க உங்களை வலிமையானவராக மாத்திருக்கும். வலிமையானவராக மாத்தினாலுமே உங்களுடைய குழந்தைத்தனத்தை மெதுவாக பறித்து கொண்டிருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமெண்ட் வழியாக கூறுங்கள். நீங்க அன்பு கொடுத்தாலும் அன்பு கொடுத்தும் மதிப்பு இல்லாத தருணங்கள் கூட உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இந்த சிம்மம் ராசிக்காரங்களுக்கு அன்பு கொடுத்தால் அது மிக பெரியதாக தோன்ற ஆரம்பிக்கும். நீங்க யாரையும் மனதில் வைத்தால் அவங்களுக்காக எதையும் நீங்க செய்ய தயாராக இருப்பீங்க. அதே மாதிரி நீங்க ஒருத்தவங்களுக்கு அன்பு கொடுக்கீங்க, அவங்களும் உங்களுக்கு திருப்பி அன்பு கொடுக்காங்க அப்படின்னா நீங்க சந்தோஷப்படுவீங்க. நீங்க அன்பு கொடுக்கறதுக்கு முன்பாக அவங்களே வந்து உங்களிடம் அன்பாகவும் தன்மையாகவும் பேசினாங்க அப்படின்னா அந்த ஒரு நபரை நீங்க எதுக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. யாராவது ஒரு நபர் உங்களுடைய மனதிற்குள்ளேயோ உங்களுக்கோ பிடித்து விட்டது அப்படின்னா அவங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு போனாலும் அந்த ஒரு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே அப்படின்னு நம்முடைய உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அவங்களுக்காக இறங்கி எதையும் செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாகத்தான் நீங்க எப்போதுமே இருப்பீங்க. ஆனா பல நேரங்கள்ல நீங்க கொடுத்த அன்பு மதிக்கப்படாமல் கூட போயிருக்கும். நீங்க செய்த உதவிகளும் மறக்கப்பட்டிருக்கும். அதுவும் உங்களுடைய மனதிற்குள் சின்ன சின்ன வேதனைகளையும் சின்ன சின்ன கவலைகளையும் கஷ்டங்களையும் நிச்சயமா உங்களுக்குள்ள ஆழ்த்தியிருக்கும். இந்த ஒரே ஒரு உணர்வு தாங்க, நான் எவ்வளவோ செய்தும் ஏன் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று உங்களுடைய மனதை மிகவும் காயப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. காயப்படுத்தி பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டிருப்பாங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக நீங்க கூறி பாருங்க. உங்களுக்குள்ள நம்பிக்கை துரோகம் என்பது ஏற்பட்டிருக்கும். உள்ளத்தை உடைத்த அனுபவங்கள் கூட நிச்சயமாக இருக்கவும் செஞ்சிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நம்பிய ஒருத்தவங்க அவங்க உங்களை ஏமாற்றிய தருணங்கள் இன்னும் உங்களுடைய நினைவில் இருந்து கொண்டே இருக்கும். அது நினைவில் இருந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்களுக்குள்ள உருவாக்கி அது உங்களை எங்கேயோ கொண்டு போக வைத்திருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இந்த ஒரு சம்பவம் தாங்க உங்களுடைய நம்பிக்கையை முற்றிலும் குலைத்திருக்கும். நம்பிக்கையை குலைத்து உங்களுக்கு இன்னமும் தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமா உருவாக்கவும் செஞ்சிருக்கும். அதற்கு பிறகு நீங்க யாரையும் எளிதாக நம்ப மாட்டீங்க. இது வரைக்கும் நம்பாம தான் இருப்பீங்க. நீங்க வெளியில் வலிமையான ஒரு நபராக இருந்தாலுமே உள்ளுக்குள்ள ஒரு பயம் என்பது உங்களுக்குள்ள உருவாகி கொண்டேதான் இருக்கும். மீண்டும் நான் காயப்படுவேனோ என்கிற மாதிரியான சில கவலைகள் உங்களுடைய மனதிற்குள் எப்போதுமே இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளாக நிச்சயமா கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய முயற்சி ஆனால் தாமதமான ஒரு வெற்றியாக நிச்சயமாக இருக்கும். நீங்க எப்பயுமே உழைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. உழைப்பாளியாகத்தான் எப்போதுமே இருப்பீங்க. நீங்க முயற்சி செய்யாத நாட்கள் என்பது இருக்கவே இருக்காது. எல்லா நாட்களிலும் முயற்சி செய்வீங்க. ஒரு நல்ல ஒரு இடத்திற்கு போனா கூட அங்கிருந்தும் நீங்க ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்து கொண்டேதாங்க இருப்பீங்க. ஆனா பல நேரங்கள்ல உங்களுடைய முயற்சிக்கு உடனடியான பலன் என்பது கிடைக்காமலே தாங்க போயிருக்கும். மற்றவங்க முன்னேறும் போது நீங்கள் நீங்கள் மட்டும் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலைமையானது உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். இந்த ஒரு காத்திருப்பு உங்களுடைய மனதை சோர்வடையவும் வைத்திருக்கும்.
ஆனா நீங்க ஒருபோதும் முயற்சியை நிறுத்தாமல் செய்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். இதுதாங்க உங்களுடைய வலிமையாக இருக்கும். இந்த ஒரு வலிமையால ஏகப்பட்ட நன்மைகளும் நடந்திருக்கும், பிரச்சனைகளும் நிச்சயமா உருவாகி இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில யாருக்கும் தெரியாத பல ரகசியங்கள் இருந்திருக்கும். நீங்க பலமுறை தனியா அழுதுருப்பீங்க. உங்களுடைய வலிமையை யாரிடமும் சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே நீங்க வைத்துக் கொண்டு இருந்திருப்பீங்க. வலிமையை மட்டும்தான் நீங்க வெளியே காட்டுவீங்க. உங்களுடைய வலிமை, உங்களுடைய வலி என்ன என்பதை யாரிடமும் நீங்கள் வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள்ளேயே நீங்கள் வைத்து அழுத நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். யாராவது உங்களை பார்த்தார்கள் என்றால் இந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கான மனிதர் என்று நிச்சயமாக நினைப்பாங்க. ஆனா அந்த வலிமையின் பின்னால் எந்த அளவுக்கு உங்களுடைய கண்ணீர் இருக்கிறது என்பதை யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க, அறிந்து கொள்ளணும்னு கூட நினைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சில கவலைகள் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக இருக்கும். நீங்க தனிமை, ஆனால் அதில் கிடைத்த உண்மை என்ன தெரியுமா? கூட்டத்தில் இருந்தாலுமே நீங்க சில நேரங்கள்ல தனிமையை மட்டும்தான் ஒரு தனிமையை மட்டும்தான் நீங்க உணர்த்துவீங்க. ஏன் தெரியுமா? தனிமை உங்களுக்கு ஒரு உண்மையை கற்றுக் கொடுக்கும். நீங்களே உங்களுக்கு துணை என்பதை கற்றுக் கொடுத்து அந்த ஒரு உண்மைதான் இன்று வரைக்கும் உங்களை உடைக்காமல் காத்து கொண்டே வந்து கொண்டு இருக்கிறது. எத்தனையோ நபர்கள் வருவாங்க, போவாங்க. ஆனா அவங்க நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைகளையும் ஏதாவது ஒரு நம்பிக்கை துரோகத்தையும் கொடுத்து விட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம தனியா இருக்கும்போது எந்த விதமான பிரச்சனையும் நமக்குள்ள ஏற்படாது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தைரியம் நிச்சயமாக கிடைக்கும். எனவே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான அனுபவங்கள் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன, எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில புதிய ஒரு வாழ்க்கை நிச்சயமா ஆரம்பிக்கும். அதுவும் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் என்பது ஒன்று நிச்சயமாக உருவாகும். ஒரு நீண்ட இரவுக்கு பிறகு உதயமான காலை போல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பம் நிச்சயமாக தொடங்க ஆரம்பிக்கும். அந்த புதிய ஆரம்பத்தால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவும் செய்யும். அது இது ஒரு சிறிய மாற்றமாக மட்டும் இருக்காது. இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு திருப்பமாக இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளையும் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றமாக நிச்சயமாக உண்டாகுங்க. உங்களுக்கு காத்திருந்த ஒரு வெற்றி இனி தாமதம் இல்லாமல் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க இதுவரைக்கும் செய்த அனைத்து முயற்சிகளுக்கும் பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த முயற்சிகளினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாகவும் மாறும். அழகானதாக மாறி அது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அளவுக்கு நிச்சயமா போகவும் செய்யுங்க. தாமதமாகவே இனிமே எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் அது பெரிய ஒரு வெற்றிகளாக நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு வெற்றிகள் உங்களுக்கு சாதாரணமாகத்தான் தெரியும் ஆரம்பத்தில். போக போகத்தான் அந்த ஒரு வெற்றியின் அருமை என்னவென்று உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனை புரிந்து நீங்களே நடந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் என்பது நிச்சயமா கிடைக்கும். நீங்க ஒரு நாள் நினைத்தது என் நேரம் எப்போது வரும், அந்த ஒரு நேரம் இப்போது வந்துவிட்டது என்று உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். நான் மட்டும் எவ்வளவோ கஷ்டப்படுறேன், இவ்வளவோ அளவுக்கு வாழ்க்கையில பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் இழந்து கொண்டே இருக்கும். ஆனா சில நாட்கள், சில நேரங்களுக்கு அப்புறம் தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு தோன்ற ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையில இப்போதான் நல்ல நேரம் வரும்னு காத்து கொண்டே இருந்தோம், அது எப்போடா வரும் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுக்குன்னு உருவாக ஆரம்பிக்கும். ஆனா அது உடனே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்காது. பொறுமையாகத்தான் உங்களுக்கு பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள பணவரவையும் சரி, நிலைத்தன்மையும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு அதிகப்படுத்தி காட்டும். நீங்க எதிர்பார்த்த பணநிலை மெதுவாக உங்களுக்குள்ள உயர ஆரம்பிக்கும். அந்த பணநிலையினால் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் ஆனது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். அந்த நன்மைகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாகவும் மாறவும் செய்யும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அந்த புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை உங்களுக்கு திறந்து காட்டவும் செய்யுங்க. நீங்க முன்பு சந்தித்த பொருளாதார பிரச்சனைகள் அனைத்துமே இந்த ஒரு நேரத்தில் குறைய ஆரம்பிக்கும். அந்த பொருளாதார பிரச்சனைகளில் இருந்து எவ்வளவு நன்மைகள் ஏற்படும், எவ்வளவு தீமைகள் ஏற்படும் என்பதை உங்களுக்குள்ள உணரவும் வைக்குங்க. ஒரு நிம்மதி உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நிலைக்குள்ள ஆரம்பிக்கும். அந்த ஒரு நிம்மதியினால் உங்களுடைய வாழ்க்கை அழகானதாகவும் மாறும். உங்களுடைய உறவுகள்ல ஒரு புதிய வெளிச்சம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். நீங்க காயப்பட்ட உறவுகள் மெதுவாக சரியாக ஆரம்பிக்கும். சில புதிய நல்ல மனிதர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில வந்து அவங்க உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றியும் கொடுப்பார்கள். இந்த ஒரு முறை நீங்கள் யாரை நம்ப வேண்டும் என்று தெளிவாக நீங்கள் அறிந்து கொண்டு அந்த நபர்களை மட்டும் நீங்க நம்புவீங்க. அவங்களால எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும், எந்த அளவுக்கு தீமைகள் ஏற்படும் என்று உங்களுக்கே நிச்சயமா தெரியவும் ஆரம்பிக்கும். அதனால இந்த ஒரு உறவுகள் நீண்ட நாள் நிலைக்கக்கூடிய ஒரு உறவுகளாக இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக வரும். உங்களுக்குள்ள மறைந்த திறமைகள் இப்போது வெளிப்பட ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்க வெளிக்காட்டாத திறமைகள் இப்போது வெளிவந்து மற்றவங்க உங்களுடைய திறமையை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க உங்களுக்கான ஒரு மதிப்பை உங்களுடைய திறமையின் மூலம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கவும் செய்யும். ஒரு காலத்துல நீங்க காயப்பட்டிருப்பீங்க. நீங்க எல்லாத்துக்கும் காத்து இருந்திருப்பீங்க. ஆனா தனியா நீங்க எல்லாத்துலயும் போராடி இருப்பீங்க. அந்த எல்லா அனுபவங்களும்
உங்களை ஒரு வலிமையான ஒரு மனிதராக மாற்றிருக்கும். இனி நீங்க பழைய சிம்மம் ராசி அன்பர்கள் கிடையாது. எழுந்து நிற்கக்கூடிய ஒரு சிம்மமாக இருப்பீங்க. உங்களுடைய வெற்றி இப்பொழுது நீங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு சிம்மமாகவும் மாறுவீங்க. நாளை உங்களை பார்த்தவங்க ஆச்சரியப்படுவாங்க. இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இவ்வளவு மாறியது என்று. நீங்க அமைதியாக சிரிப்பீங்க. ஏன் தெரியுமா? அந்த வெற்றியின் பின்னால் இருக்கக்கூடிய கதை உங்களுக்கு மட்டுமே தெரிந்ததாக இருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நேரத்தில் நீங்க பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும். கொண்டு வந்து கொடுக்குதா இல்லையா என்பதை நாம் காத்திருந்து காணலாம். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஆனால் அதில் கிடைத்த உண்மை என்ன தெரியுமா? கூட்டத்தில் இருந்தாலுமே நீங்க சில நேரங்கள்ல தனிமையை மட்டும்தான் தனிமையை மட்டும்தான் நீங்க உணர்த்துவீங்க. ஏன் தெரியுமா? தனிமை உங்களுக்கு ஒரு உண்மையை கற்றுக் கொடுக்கும். நீங்களே உங்களுக்கு துணை என்பதை கற்றுக் கொடுத்து அந்த ஒரு உண்மைதான் இன்று வரைக்கும் உங்களை உடைக்காமல் காத்து கொண்டே வந்து கொண்டு இருக்கிறது. எத்தனையோ நபர்கள் வருவாங்க போவாங்க. ஆனால் அவங்க நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைகளையும் ஏதாவது ஒரு நம்பிக்கை துரோகத்தையும் கொடுத்து விட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம தனியா இருக்கும்போது எந்த விதமான பிரச்சனையும் நமக்குள்ள ஏற்படாது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தைரியம் நிச்சயமாக கிடைக்கும். எனவே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான அனுபவங்கள் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன, எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில புதிய ஒரு வாழ்க்கை நிச்சயமா ஆரம்பிக்கும். அதுவும் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் என்பது ஒன்று நிச்சயமாக உருவாகும். ஒரு நீண்ட இரவுக்கு பிறகு உதயமான காலை போல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பம் நிச்சயமாக தொடங்க ஆரம்பிக்கும். அந்த புதிய ஆரம்பத்தால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவும் செய்யும். இது ஒரு சிறிய மாற்றமாக மட்டும் இருக்காது. இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு திருப்பமாக இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளையும் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றமாக நிச்சயமாக உண்டாகுங்க. உங்களுக்கு காத்திருந்த ஒரு வெற்றி இனி தாமதம் இல்லாமல் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க இதுவரைக்கும் செய்த அனைத்து முயற்சிகளுக்கும் பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த முயற்சிகளினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாகவும் மாறும். அழகானதாக மாறி அது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அளவுக்கு நிச்சயமா போகவும் செய்யுங்க. தாமதமாகவே இனிமே எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் அது பெரிய ஒரு வெற்றிகளாக நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு வெற்றிகள் உங்களுக்கு சாதாரணமாகத்தான் தெரியும் ஆரம்பத்தில். போக போகத்தான் அந்த ஒரு வெற்றியின் அருமை என்னவென்று உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனை புரிந்து நீங்களே நடந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் என்பது நிச்சயமா கிடைக்கும். நீங்க ஒரு நாள் நினைத்தது என் நேரம் எப்போது வரும், அந்த ஒரு நேரம் இப்போது வந்துவிட்டது என்று உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். நான் மட்டும் எவ்வளவோ கஷ்டப்படுறேன், இவ்வளவோ அளவுக்கு வாழ்க்கையில பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் இழந்து கொண்டே இருக்கும். ஆனா சில நாட்கள் சில நேரங்களுக்கு அப்புறம் தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு தோன்ற